தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை சுற்றுலாவுக்கு பாதுகாப்பான நாடு, சீன வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. விமல் வீரவன்சவின் சத்தியாகிரக போராட்டம் நீதிமன்ற உத்தரவு. பாராளுமன்ற போதைப்பொருள் விவகாரம் சபாநாயகர் விசேட அறிவிப்பு. சற்று முன்னர் கிளிநொச்சியில் பரபரப்பு. பேருந்துடன் கார் மோதியதில் 4 பேர் உயிரிழப்பு. வங்கி மற்றும் நிதி விவரங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோர விபத்தில் பலியான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 போலீசார் வெளியிட்ட தகவல். ரோஹிணி கவிரத்னவுக்கு புதிய பதவி. கிண்ணியா தாவர கலப்பில் துர்நாற்றம் ஆராய சென்றவர்களுக்கு அதிர்ச்சி. இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். தொடர்வன விரிவான செய்திகள். பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணம், வடமேல் மாகாணம் மற்றும் சப்ரகமுவ மாகாணம், அதேபோல் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடையிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யும், பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரித்துள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் விபத்துக்களை குறைக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. பல அமெரிக்க நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை ஒரு குறுகிய பயணமாக இலங்கை வந்த சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜயகீரத்திடையே சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இலங்கையின் இயற்கை அழகில் தான் ஆழ்ந்த பற்று கொண்டுள்ளதாகவும் இலங்கை சுற்றுலாவுக்கு பாதுகாப்பான நாடு என்ற செய்தியை தெரிவிப்பதாகவும் வாங் ஜி இதன்போது கூறியுள்ளார். கலந்துரையாடலை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சர் மற்றும் குழுவினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து விசேட விமானத்தில் பெய்ஜிங்கிற்கு புறப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழு ஒன்று இன்று காலை இசுருபாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆரம்பித்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் தொடர்பில் கடுவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வீதியை மறைக்காத வகையிலும் உயர்தர பரீட்சைகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற வளாகத்தில் போதைப்பொருள், மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்படுத்தும் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தீர்மானித்துள்ளார் என்ற தலைப்பில் வெளியான செய்தி அடிப்படையற்ற பொய்யான செய்தி என சபாநாயகர் வலியுறுத்தி இருப்பதாக இலங்கை பாராளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை பாராளுமன்றத்தின் எந்தவொரு அதிகாரிக்கும் அவ்வாறான ஆலோசனைகளையும் வழங்கவில்லை என்றும் இலங்கை பாராளுமன்ற செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் உணவறை பகுதிக்குள் சில ஊழியர்கள் ரகசியமாக மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்படுத்துவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து சபாநாயகர் இது தொடர்பான ஆலோசனையை வழங்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் செய்தி பொய்யானது என்றும் அவ்வாறான சூழ்நிலை உருவாவதற்கு இடமளித்தமை தொடர்பில் சபாநாயகர் பாராளுமன்றத்தின் உயரதிகாரிகளை குற்றம் சாட்டி இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் எந்தவிதமான அடிப்படையுமற்ற பொய்யான தகவல்கள் என்றும் பாராளுமன்ற செயலகம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. விஸ்வமடு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த காரும் வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது காரில் 5 பேர் பயணித்துள்ள நிலையில் அதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்துள்ளனர். அதே நேரம் காரில் இருந்த ஏனைய 3 கடுமையான காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதில் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது 2 உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சேயமின்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்ற தடுப்பு பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியில் முந்தலம நவதன்குளம பகுதியில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த மூவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் தாய், மகன் மற்றும் அத்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதிவேகமாக வந்த உந்துருளியும் வேனொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆணின மூவர் உயிரிழந்திருந்தனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 10 பேர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வீட்டு பணிப்பெண்ணும் அடங்குவதாகவும் அவர் தற்போது புத்தளம் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 61 வயதான கேமா பரணகம, அவரது மகன் லகிரு ஷெகாண்டி கோஸ்டா 26 மற்றும் அவர்களது உறவினர் மேரி தெரேஸ்டா விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்த இளைஞர் பிரபல ஹோட்டலில் சமையல்காரர் எனவும் அதே நேரத்தில் உயிரிழந்தவரின் அத்தை நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் ஓய்வு பெற்ற தலைமை செவிலியர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து நடந்த நேரத்தில் தாய், மகன், அத்தை மற்றும் வீட்டு படிப்பெண் ஆகியோர் அனுராதபுரத்திற்கு யாத்திரைக்காக காரில் பயணம் சென்றதாக கூறப்படுகிறது. இதன்போது வேனில் பயணித்த 6 வயது சிறுவன், 4 பெண்கள் மற்றும் சாரதி உட்பட 7 பேர் புத்தளம் அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் உயிரிழந்த மூவரின் பிரேத பரிசோதனை புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மாதரணியின் தலைவியாக ரோஹிணி கவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவருக்கான நியமன கடிதத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச கண்டியில் வைத்து கையளித்துள்ளார். அத்தோடு இந்த நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரவும் கலந்து கொண்டுள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆலங்கேணி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கண்டல் தாவர களப்பொன்றில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கிண்ணியா கிரான் பகுதியைச் சேர்ந்த 70 வயதுடைய 5 பிள்ளைகளின் தாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிண்ணியா கிரான் பகுதியில் வசித்து வந்த இவர் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி ஃபைசல் நகர் பகுதியில் உள்ள தனது பிள்ளைகளின் வீட்டுக்கு செல்வதற்காக ஆற்றை கடந்து சென்றுள்ளார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்களால் கடந்த வியாழக்கிழமை கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை குறித்த கடல் தாவரங்கள் நிறைந்த களப்பு பகுதியில் வீசிய துர்நாற்றம் காரணமாக அப்பகுதி மக்கள் தேடுதலில் ஈடுபட்ட போது அங்கு சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி மற்றும் குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினர் வருகை தந்து ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். குறித்த பெண் ஆற்றி கடக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டின் முதல் 8 நாட்களில் மொத்தம் 67,762 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,367 ஆகும். குறித்த விடயம் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டின் முதல் சில நாட்களில் ரஷ்யாவிலிருந்து 8,425 பேரும், ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து 6,067 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,306 பேரும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 3,285 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2025 ஜனவரியில் மொத்தம் 2,52,761 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்தனர். இந்தியாவிலிருந்து மொத்தம் 11,367 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையில் 17% மேலும் கடந்த ஆண்டில் மொத்தமாக 23,62,521 வெளிநாட்டினர் இலங்கைக்கு வருகை தந்ததாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.